செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் சில குழப்பங்கள் உள்ளன என முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பிணை உத்தரவாதமானது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுமா அல்லது விசாரணை அதிகாரி முன்பாக தாக்கல் செய்யப்படுமா என்ற குழப்பம் தற்போது எழுப்பப்பட்டிருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் சில குழப்பங்கள் இருப்பதாக முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இப்போ கூட பேசின வழக்கறிஞர் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்ற நீதிபதி தான் இது கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டி இருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களையுமே அவர் முன்வைத்திருக்கிறாரு. அப்போ நீதிமன்றம் ஏன் இதை ஏற்க மறுக்குது? என்னென்ன விஷயங்கள் அங்கே போயிட்டு இருக்கு? செந்தில் பாலாஜி தரப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் நீதிபதியிடம் முன்வைக்கப்பட்டு வருது? அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நீதிபதி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி குறிப்பிடுவது என்னவென்றால், தனக்கு முன்பாக தான், அதாவது தன்னிடம்தான் இந்த பிணை உத்தரவாதங்களை நிறைவேற்றி ஜாமீன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் கிடையாது. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் தான் ஜாமீன் வழங்கப்படுவதாக தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அந்த பிணை உத்தரவாதங்களை தனக்கு முன்பாக நிறைவேற்றிதான் ஜாமீன் பெற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவில் குறிப்பிடவில்லை. எனவே இந்த பிணை உத்தரவாதங்களை ஏற்றுக்கொள்வதில் தனக்கு தயக்கம் இருப்பதாகவும் குழப்பம் இருப்பதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் இந்த உத்தரவாதத்தை அமலாக்கத்துறை அதிகாரி, அதாவது விசாரணை அதிகாரி முன்பு நிறைவேற்றி ஜாமீன் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் அப்படி ஜாமீன் பெற்றுக்கொள்ள முடியுமா? எதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரி செந்தில் பாலாஜியை விடுவிக்க உத்தரவிட முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதாவது ஒரு வழக்கில் ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார் என்றால் அந்த வழக்கு பெட்டி கேஸ் என்று சொல்லக்கூடிய சாதாரண வழக்கு அல்லது மிக தீவிரமான வழக்காக இல்லாத பட்சத்தில் போலீசாரே அந்த கைது செய்யப்பட்ட அந்த நபரை சொந்த ஜாமீனில் விடுவிக்கலாம். அதாவது இது போன்று செய்யக்கூடாது, அது போன்ற ஒரு அறிவுரை போன்று வழங்கிவிட்டு போலீசாரே அந்த சம்பந்தப்பட்ட நபரை சொந்த ஜாமீனில் விடுவிப்பார்கள். இது சிறு சிறு வழக்குகளுக்கு தான் பொருந்தும். ஆனால் இந்த வழக்கு என்பது அமலாக்கத்துறை வழக்கு, மிகப்பெரிய வழக்கு. ஒரு சிறப்பு சட்டத்தின் மூலம் இயற்றப்பட்ட இந்த வழக்கில் விசாரணை அதிகாரி எப்படி உத்தரவிட முடியும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. பொதுவாக அதாவது உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ ஜாமீன் வழங்கும் பொழுது விசாரணை நீதிமன்றத்தில் இது போன்ற நகல்களை, அதாவது உத்தரவாதங்களை நிறைவேற்றி ஜாமீன் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் இந்த உத்தரவில் அந்த வார்த்தை இடம்பெறாததுதான் தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால்தான் இந்த உத்தரவாதத்தை ஏற்க நீதிபதி மறுப்பு தெரிவித்து செந்தில் பாலாஜி வெளியில் வருவது. மதியழகன், நீங்க இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த வழக்கறிஞர் ML ரவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். இணைப்பில் வந்த மிக்க நன்றி திரு ரவி. இப்போ செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்காங்க. முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவுல சில குழப்பங்கள் இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு குழப்பங்கள் அவர் ஃபீல் பண்ணாருனாக்கா இட் ஹாஸ் டு பி டேக்கன் an amendment எடுத்துக்க வேண்டியதுதானே ஒழிய பண்ணல. இப்போ ஜாமீன் கொடுத்துருக்காங்க, அந்த ஜாமீன் கண்டிஷன்ஸை நிறைவேற்ற வேண்டிய கடமை தான் பிஜேனுடைய வேலை. ஜாமீன் என்ன கொடுத்துருக்கோ அது பிரகாரம் பார்க்க வேண்டியது, அதுல என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டதோ அந்த கண்டிஷனுக்கு கம்ப்ளை பண்ண வேண்டியது செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பினுடைய செயல்பாடுகள், அவ்வளவுதான். அதனால தே cannot go into the deeper into the subjects. அதனால பிஜே கோர்ட்டு ரொம்ப டீப்பா போக முடியாது. லிமிடேஷன்ஸ் ஆர் தேர். ஹலோ சார், நீங்க குறிப்பிட்டது மாதிரி நீதிமன்றம் சில விஷயங்களை முடிவெடுக்கணும் அப்படின்னா கூட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இந்த பிணை உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தீர்ப்புல எங்கேயுமே குறிப்பிடல அப்படின்னு கூட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாரு. இது சரியான ஒரு விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அங்க ஒருவேளை அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வராம இருக்கலாம். வயர் கம்யூனிகேஷன் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் ஆயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி பெயில் கிரிமினல் மேட்டர்ஸ்ல இமீடியட்டா அங்க இருந்து வயர் கம்யூனிகேஷன் கன்சர்ன்டு கோர்ட்டுக்கும் சிறைச்சாலைக்கும் அனுப்புவதும் வழக்கம். அதுல எங்கன்னா டிலே ஏற்பட்டிருக்கலாம். அந்த டிலே ரீச் ஆகிற வரைக்கும் தே ஹேவ் டு வெயிட் தான். இவங்க ஒருவேளை அவசரப்பட்டு இவங்க கொடுக்கணும்னு ஓடலாம். இதுதான் டிஃபரன்ஸா இருக்கலாம். இட்ஸ் நாட் ஐ ஹேவ் டு கோ இன்டு தி டீப்பர். ஏன்னா அவங்க வயர் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்ல
அங்க ரெஜிஸ்ட்ரியில இருந்துட்டு உடனே வயர் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அங்க அந்த கன்சர்ன்ட் கோர்ட்டுக்கும் பண்ணுவாங்க, அதே மாதிரி கன்சர்ன்ட் அந்த பிரிசன்ஸ்க்கும் பண்ணுவாங்க. ஸோ கன்சர்ன் கோர்ட்டுக்கும் பிரிசனுக்கும் பண்ண பிறகு அந்த கன்சர்ன் கோர்ட்டு என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கண்டிஷன்ஸ்களை நிறைவேற்றுறதுக்கு அங்க அதுல கொடுக்கப்பட்ட கண்டிஷன்ஸை நிறைவேற்றணும். நிறைவேற்றின பிரகாரம் இஃப் இட் இஸ் அலோவபிள் ஆயிடுச்சுன்னா அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஓகேனா பெயில் அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் யூ கேன் கம் அவுட் ஆஃப் திஸ் பிரிசன். அதான் தட்ஸ் வாட் த ரூல்ஸ் சேஸ். சார், இப்போ செந்தில் பாலாஜி தரப்பு ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு சில குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சட்ட விதிகளின்படி உச்சநீதிமன்றம் ஒரு நபருக்கு ஒரு ஜாமீன் வழங்குறாங்க அப்படின்னா அந்த பிணை உத்தரவாதமானது முதன்மை அமர்வு நீதிமன்றமோ இல்ல மாவட்ட நீதிமன்றமோ இல்ல கீழமை நீதிமன்றத்திட்ட போகணுமா இல்ல விசாரணை அதிகாரிகிட்ட போகணுமா அப்படிங்கறத பொதுவா தீர்ப்புல குறிப்பிடுவாங்களா? இல்ல, நீங்க விசாரணையில யார்கிட்ட போகணுன்றது குறிப்பிட மாட்டாங்க. பட் எந்த கோர்ட்ன்றது இவங்க அப்ளிகேஷன்லயே போட்டிருப்பாங்க. பெயில் அப்ளிகேஷன் போடும்போதே இந்த கன்சர்ன் கோர்ட்ல, இந்த ட்ரையல் கோர்ட்ல, இந்த கன்சர்ன் கோர்ட்ல இருக்குது வழக்குகள் அப்படின்னு போடுவாங்க. இப்ப இந்த கேஸை பொறுத்த மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா பிஜே கோர்ட் தான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தது. அதனால இந்த பிஜே கோர்ட்டுக்கு தான் வந்திருக்கும். அதுக்கு கீழே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ எதுவும் கன்சர்ன்ல வர கிடையாது, அவங்களுக்கு ஜுடிஷியம் கிடையாது. அதாவது இவங்க அப்ளிகேஷன்ல அது கரெக்டா குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா கரெக்டா குறிப்பிட்ட இடத்துக்கு போகும். இவங்க ஒருவேளை எதனா தவறு நடந்திருந்தால் ஒழிய அதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி என்ன பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்ச அளவுல. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு ரவி.